ஹலோ, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைன்ஸ் ஆஃப் நெக்லெக்ட் பற்றி. ஸோ குழந்தைங்க வந்து எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து நெக்லெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க, அதை எப்படியெல்லாம் வெளிக்காட்டுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்க எல்லா குழந்தைங்களுமே வந்து தன்னோட பேரண்ட்ஸோ கார்டியனோ இல்லை கேர்கிவரோ இவங்கள வந்து சார்ந்து இருப்பாங்க. ஒரு எஜுகேஷ்னல் நீட்காக, ஃபினான்ஷியல் நீடாக இருக்கட்டும், இல்லை எமோஷ்னல் நீடாக இருக்கட்டும், மெடிக்கல் நீட், இது எல்லா விஷயங்களுக்காகவும் வந்து அவங்கள சார்ந்து இருப்பாங்க. இதில் நம்ம எமோஷ்னல் நீட் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதா இருக்கலாம் அவங்கக்கிட்ட இருந்து, இல்லைன்னா வந்து அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்கள என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் அண்ட் தென் வந்து அவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஏதாவது சூழ்நிலை வந்திருக்குன்னா அதெல்லாம் சொல்கிற மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீட்ஸ் எல்லாம் எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலையோ, எந்த இடத்துல அதெல்லாம் வந்து அவங்க ஃபுல்ஃபில் ஆகலைன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து ஒரு நெக்லெக்டடான சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சைன்ஸ் ஆஃப் நெக்லெக்ட் இதை எப்படிலாம் அந்த குழந்தைங்க வெளிக்காட்டுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே ரெகுலராக ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க குழந்தைங்க திடீர்னு வந்து இர்ரெகுலர் ஆகிறது, இதை தாண்டி அந்த குழந்தைங்க வந்து அடிக்கடி காய்ச்சல் வர்றது, காய்ச்சல் வந்தாலுமே வந்து ஒரு 3 நாள் 4 நாள் காய்ச்சல் வந்தாலும் அதுக்கான தேவையான மெடிக்கல் சப்போர்ட் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்காம இருக்கிறது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தைங்க வந்து தன்னோட பேசிக் நீடான ஃபுட் இல்லைன்னா ஷெல்டருக்காக மற்றவங்க கிட்ட தெரியாத ஒருத்தவங்க கிட்ட கேட்குறதோ, இல்லை ஒரு விஷயம் ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எடுக்கிறதோ, இது எல்லாமே வந்து நெக்லெக்டோட ஒரு சைன். அவங்களுக்கு நெக்லெக்டட் சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றக்கான ஒரு சைன். இதை தாண்டி வந்து நம்ம ஒரு கேர்டேக்கர் இருக்காங்க ஒரு வீட்டில் அப்படின்றப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தினால அவங்களையே அந்த குழந்தை பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, அப்போது இங்கே அந்த குழந்தை வந்து அந்த பேரண்ட்க்கோ இல்லை அந்த கேர்கிவருக்கோ வந்து கேர்டேக்கர் ரோல் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ரோல் கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போது ஏன்னா நம்ம வயசில் இருக்க எல்லா குழந்தைங்களும் வேறு எதோ பண்ணுறாங்க, நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ரோல் கன்ஃபியூஷன் இருக்கும். அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அடல்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்க்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து அந்த குழந்தைங்க வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்க்கு உள்ளாகிற மாதிரியே அந்த குழந்தைங்க தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இதை தாண்டி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைவாக இருக்கலாம், இல்லைனா செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப குறைவாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து குழந்தைங்க வந்து எப்படியெல்லாம் தன்னை வெளிக்காட்டுவாங்க, தனக்கு நெக்லெக்டட் சுச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படின்றத விட எப்படிலாம் அந்த குழந்தைங்க வெளிக்காட்டுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து எப்போவுமே நெக்லெக்டட் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண குழந்தைங்க எல்லாமே இந்த சைன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதை பேசிக்காக நம்ம வச்சுக்கலாம். இந்த சைன் காமிக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து வேறு ஏதாவது விஷயத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குழந்தைங்க இர்ரெகுலராக ஸ்கூலுக்கு வராங்க, ரெகுலராக இல்லை அப்படின்றப்போ அது வந்து கண்டிப்பாக அந்த நெக்லெக்டட் சுச்சுவேஷன் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கிடையாது. வேறு ஏதாவது காரணங்களும் இருக்கலாம். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம எல்லாருமே வந்து குழந்தைங்க கூட அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லைனா ஒரு பேரண்ட்டாக இருக்கலாம், தினசரி வாழ்க்கையில் குழந்தைங்கள அதிகம் பார்க்குறவங்களா இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல குழந்தைங்க இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் அவங்க காமிச்சாலுமே வந்து நம்ம we have to be aware of it. ஸோ அந்த குழந்தைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். Hope this video helps. Thank you.